சார் ஆக்சுவலாக இந்த வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா நான் சர்ஜிக்கல் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் சார். ஜஸ்ட் இந்த மாதிரி ஹேர் பேட்ச் இன்றைக்கி வந்து நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. இம்போர்ட் பண்ணி வர வைக்கிறோம், கஸ்டமைஸ்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிலருக்கு ஸ்கேல்ப் ஷேப் ரொம்ப சின்னதாக இருக்கும், அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி அந்த பேட்சை நம்ம கொடுக்குறோம். செகண்டு சில பேர் ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் நெத்தி பெருசாக இருக்குது, அந்த மாதிரி ஹேர் பேட்ச் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் பியூட்டி என்னென்னா நம்ம ரூட்லேருந்து வளர்ந்தால் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஸ்கேல்ப் கலர் தெரியும் இல்லையா, நம்ம ரூட்லேருந்து ஒரு ஹேர் தான் வெளியே வளரும் எல்லாருக்கும் ஜென்ரல். அந்த மாதிரி ஃபினிஷிங் உள்ள பேட்ச் எல்லாமே இருக்குது. இப்போ இவருக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்க ஹேர் பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்கேல்ப் தெரியும் பாருங்கள், டீப்பாக இப்போ காமிப்போம். அந்த ஸ்கேல்ப் தெரிகிற மாதிரியே ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அது என்ன பெரிய பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்போஸ் யாராச்சும் நம்ம தலை வாடுறோம், முடி கலைஞ்சிருக்கு, உடனே கவர் பண்ணுற அவசியம் இல்லை. நம்ம ரூட்லேருந்து வளர்ந்த எப்படி இருக்கும் அதே மாதிரி ஃபினிஷிங் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் பேட்ச் நிறைய இருக்குது. ஹேர் விக்குன்றது வேறு, ஹேர் பேட்ச்ன்றது இது வந்து ஹேர் பேட்ச் கேட்டகரி. பேட்ச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து எங்கே ஹேர் ஃபால் இருக்கோ அதை மட்டும் மெஷர்மெண்ட் எடுத்து அந்த இடத்துல மட்டும் பண்ணால் போதும். உங்களுடைய ஹேர் 90% சைடு பேக்கில் அப்படியே இருக்கும். ஜஸ்ட் நம்ம 10 to 20% மட்டும் நம்ம கவர் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி நிறைய செலிப்ரிட்டியாக இருக்கட்டும், டாக்டர்ஸ் முதல் கொண்டு எங்ககிட்ட நிறைய பேர் இதை தான் பண்ணிட்டு போகிறாங்க சார். ஏன் பர்டிகுலர் டாக்டர் சொல்கிறேன்னா, ஏன்னா அவங்களாலேயே வந்து சில பேருக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து ஃபெயிலியர் ஆகிட்டு ஃபைனல் டோர் எங்கள் டோர் தான் சார் வந்து அழகாக நீட்டாக பண்ணிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டும் இதில் நிறைய உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா ஒரே பொசிஷன் மெயின்டைன் பண்ணுற அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஹேர் பேட்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ரைட் சைடில் ஒரு பார்ட்டிஷன் எடுத்து கோம் பண்ணிட்டீங்க, ஒரு 1 வீக் உங்களுக்கு பிடிக்கல, அந்த பார்ட்டிஷன் எடுத்து வர்றது ஒரே மாதிரி வர்றது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் உடனே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணுறது தான் உடனே நம்ம ட்ரை ஹேர்லேயே மாற்ற முடியுது. ஹேரை வந்து மாய்ஸ்சர் ஸ்ப்ரே கொடுப்போம். அந்த மாய்ஸ்சரைசர் ஸ்ப்ரே அப்ளை பண்ணி நீங்கள் ஹேரை லைட்டாக வெட் பண்ணி பொசிஷனை மாற்றிக்கலாம். நீங்கள் அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. செகண்ட் வந்து வீக்லி ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. வீக்லி 2 டைம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் பைக் ட்ராவல் பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம். அதனால் ஒன்றும் உங்களுக்கு ஹேர் வந்து அந்த பேட்ச் லூஸ் ஆகிட்டு கரண்ட் வந்துடுமா 100% வராது. எதனால் வராதுன்னு சொல்கிறேன்னா, அவங்க நம்மளோட மேலே வந்து க்ரௌன் ஸ்டிக்ஸில் ட்ரிம்மரில் எடுத்துகிட்டு தான் நம்ம ஹேர் பேட்சை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ட்ரிம் பண்ண இடத்துல பார்த்திங்கன்னா வித்தின் 3 days க்ரோத் ஆகிடும். அப்போ நம்ம டேப் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுல அந்த ஹேர் க்ரோ ஆகிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அதனால் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகும்னா 100% ஆகாது. நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு 1 month ஒன்ஸ் இங்கே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் கூட பார்த்திங்கன்னா எங்ககிட்ட 1 month பொறுத்து வரும்போது கூட பேட்ச் சும்மா சாதாரணமாக கையில் வச்சு எடுத்துட முடியாது. ஸ்கேல்ப்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிமூவர் சால்வெண்ட் இருக்குது. அந்த சால்வெண்ட்டை காட்டனில் வெட் பண்ணிக்கிட்டு தான் உங்கள் ஹேரில் கொஞ்சம் கொஞ்சமாக ரஃப் பண்ணி பேட்சை ரிமூவ் பண்ண முடியும். ஏன்னா அப்படியே பிடிச்சி இழுத்துனா உங்களுக்கு வளர்ந்துருக்க முடி கூட என்னன்னா நல்லா இருக்கும், பிடிச்சிருக்கும், உங்களுக்கு பெயினாக இருக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங் 1 month பொறுத்தே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டாவது சில பேருக்கு என்னன்னா வீட்டில் என் குழந்தைங்களாம் இருக்காங்க, பிடிச்சி இழுத்தா வந்துடுமா கேட்பாங்க. அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு சிலர் பண்ணுறது என்னென்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, இல்லை அவருக்கு வச்ச மாதிரி க்ளீனாக தெரியுது, என் ரிலேஷன்ஸ் பார்த்துருக்கேன், நிறைய பேர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க எங்ககிட்ட வந்து. பட் என்னென்னா மெயின்டெனன்ஸ் வந்து 25 days to 1 month ஒன்ஸ் பண்ணுறது பெட்டர் சார். சில பேர் வந்து 1.5 month 45 days மேலாம் வந்து அப்படியே ஹேர் பேட்ச் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுருவாங்க. அப்போ என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, ஒரு மாதிரி அந்த க்ளூ உள்ளே மெல்ட் ஆகிடும். அப்படி மெல்ட் ஆகும்போது நம்மளோட ரியல் ஹேரே வந்து ஒரு மாதிரி ஒட்டிக்கும். அப்போது நம்ம பேட்சில் ஃபிக்ஸ் பண்ண ஹேர் இன்னும் ஓவராக தனித்தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். மெயின்டெனன்ஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருக்கும் சார் பார்க்குறதுக்கு. செகண்ட் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இதில் பெரிய பியூட்டி என்னென்னா வெயிட்லெஸ். நம்ம கேப் போட்டால் கூட உள்ளே வந்து அவ்வளோ காற்று ஃப்ரீயாக இருக்காது, ப்ரீத்திங் இருக்காது உங்களுக்கு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீத்தபிள், 100% ப்ரீத்தபிள். அதனால் உங்களுக்கு என்ன தான் நீங்கள் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு இரிட்டேட்டிங் கண்டிப்பாக இருக்க சான்ஸ் இருக்குது. சில பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னா, எங்ககிட்ட இச்சிங் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஸ்கேல்ப் இச்சிங் இருக்குது சில பேர் சொல்லுவாங்க. அது கூட யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்க, ரொம்ப டஸ்ட் அண்ட் பிளேஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்க தான் செய்யும். இப்போ நம்மளே வந்து ஒரு டஸ்ட் அண்ட் பிளேஸில் ஒர்க் பண்ணுறோன்னா நம்ம ஸ்கேல்ப் ஒரு மாதிரி அரிச்சிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்போ ஹேர் பேட்ச் ஃபிக்ஸ் பண்ணுறது சில பேருக்கு அந்த இச்சிங் இருக்குது. அப்போது அந்த கண்ட்ரோல் பண்ணுறது என்ன ஆப்ஷன் இருக்குது, ஸ்கேல்ப் ப்ரொடெக்டர் சொல்லிட்டு ஸ்ப்ரே இருக்குது. ஸ்கேல்ப் ப்ரொடெக்டர் வால்கர் பிராண்டில் தான் வரும். அந்த பிராண்டோட ஸ்ப்ரேயை வாங்கி எங்கே இச்சிங் இருக்கோ பர்டிகுலர் அங்கே இடத்துல க்ளோஸாக வச்சு அடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது இச்சிங் சிம்டம்ஸே உங்களுக்கு வராது. இன்கேஸ் அதுக்கப்புறமா வந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் நம்ம நார்மலாக போய் தலைக்கு ஹேர் வாஷ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது நீட்டாக செட் ஆகிடும் சார். செகண்ட் பார்த்தா அவங்களுக்கு வீட்டில் வாஷ் பண்ணும்போது ஷாம்பூ ப்ளஸ் கண்டிஷனர் போட்டு வாஷ் பண்ணும்போது தான் இதோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நிறைய பேர் என்னென்னா அந்த ஹேர் ரஃப் ஆகுதுன்னு சொல்கிற கம்ப்ளைண்ட் இருக்கும்.
அது கூட நாங்கள் சொல்லும்போது புரிஞ்சுப்பாங்க. ஓகே கண்டிஷ்னர் போடணுமா, கண்டிஷ்னர் அப்ளை பண்ணால் மட்டும்தான் ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு இம்மிடியட்டாக கண்டிஷ்னர் அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி ஏர் வாஷ் பண்ணால் மட்டும்தான் ஒரு வாஷும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணாமல் என்ன ஸ்மூத்னஸ் இருந்ததோ அதே ஸ்மூத்னஸ் லாங் லாஸ்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் ப்ளோ ட்ரை யூஸ் பண்ணால் 100% ப்ளோ ட்ரை தினமும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம ரியல் ஹேருக்கு மட்டும் தான் ப்ளோ ட்ரை யூஸ் பண்ணால் சீக்கிரமாக ஸ்ட்ரென்த் இல்லைன்றது ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நம்ம ஹேர் பேட்ச் என்ன தான் மெயின்டைன் பண்ணாங்க 10 மந்த்ஸ் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக 10 to 12 மந்த்ஸ் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். இன்கேஸ் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் பேட்ச் யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 6 மந்த் எக்ஸ்ட்ரா வரும். ரீசன் ஆனால் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, எப்படி மெயின்டைன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எங்ககிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நிறைய வெரைட்டிஸ்னால் ஆஸ்திரேலியன் பிராண்ட் தனியாக இருக்குது, Q6 பிராண்ட் தனியாக இருக்குது, கோல்டன் மிராஜ், கோல்டன் சில்கி, மோனோஃபிலமெண்ட்டு, ப்ளஸ் நம்ம பேப்பர் தின் பாலின்னு சொல்லுவோம். நிறைய கேட்டகரி இருக்குது. எங்கள் ஆஃபீஸ் சென்னை புரசுவாக்கம் நியர்பை சரவணா ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நாள் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய பிளான் கொடுப்போம், எப்படி பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும், என்ன மாதிரி பேட்ச், என்ன மாதிரி கலர் உங்களுக்கு மேட்ச் ஆகும், என்ன டென்சிட்டி மெயினாக வைக்கணும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன சார், ஹை டென்சிட்டி போயிட்டு ஆர்டிஃபிஷியல் லுக் கொடுத்து நம்ம என்ன தான் ஹை டென்சிட்டி சிஸ்டம் சூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ தான் அந்த ஃபினிஷிங்கில் தின் பண்ணாலுமே வந்து அந்த ஃபினிஷிங் கொடுக்க முடியாது. லோ டென்சிட்டி சிஸ்டமில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். நிறைய பேர் பயம்னா லோ டென்சிட்டியில் நம்ம ஹேரே இருக்காதா, ரொம்ப கம்மியாக இருக்குமான்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது கணக்கு. நம்மளுக்கு ரியலிஸ்டிக் லுக்கு தான் வேணும்னா லோ டென்சிட்டி தான். நீங்கள் லோ டென்சிட்டி சிஸ்டமே வாங்கினாலும் உங்களுக்கு 8 to 10 months கண்டிப்பாக லைஃப் வரும், ஒரு ப்ராப்ளம் இல்லை, அது நான் கேரண்டி கொடுக்குறேன். மெயின் ஹேர் டேமேஜ் ஆகிற ரீசன் வந்து மற்றபடி நீங்கள் லோ டென்சிட்டி வாங்கினதால உங்களுக்கு சீக்கிரமாக ஹேர் ஃபால் ஆகிடுச்சு கணக்கே உங்களுக்கு எடுத்துக்கூடாது. ஹை டென்சிட்டி எடுத்திங்கன்னா என்னென்னா ரொம்ப வால்யூமாக தெரியும். அது என்ன தான் எவ்வளோ பெரிய திறமையான டெக்னீஷியனாக இருந்தாலும் அவங்களால அதை கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியாது சார், நான் கேரண்டி நானே கொடுக்குறேன். இப்போ நானே பெரிய டெக்னீஷியன் நான் சொல்லிக்கிட்டாலும் என்கிட்ட நீங்கள் பெரிய இந்த அடர்த்தியான ஹேர் கொண்டாந்து கொடுத்துட்டு எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க தான் நல்லா பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக வராது. உங்களுக்கு அந்தளவுக்கு சைடு பேக் நல்லா அடர்த்தியாக இருக்குன்னா கண்டிப்பாக மேலே அவ்வளோ வால்யூம் வைக்கிறது மேட்ச் ஆகும். உங்களுக்கு சைடு பேக் ரொம்ப தின்னாக தான் ஷார்ட்டாக வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது மேலேயும் தின்னாக வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சேஃப்டி சார், ஃபஸ்ட்டாக பேசுறது. ஏன்னா எங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிறது 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்கள் அந்த ஹேர் கட் பண்ணுற ஸ்டைல்லேயே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஏன்னா கற்றுக்கிட்டு பண்ணுற ப்ரொசீஜர் ஒன்று, இது நாங்கள் ஆல்ரெடி 20 years இந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறதால நிறைய பேர் நான் பார்த்துருக்கோம். அதில் கண்டிப்பாக வாங்க, என்ன மாதிரி ஸ்டைல்னாலும் சரி, உங்களுக்கு எப்படி செல்ஃப் மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி தான் பாசிபிள்னா செல்ஃப் மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்பேன் கிளிப்பிங் சிஸ்டம் போகலாம், கிளிப்பிங் டைப் போகலாமே கேட்பேன். கிளிப்பிங் டைப் நான் கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுறதே இல்லை சார். ரீசன் என்னென்னா அது ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம கிளிப் பிடிக்கிற இடம் எல்லாமே ஒரு மாதிரி பெயினாக இருக்கும். ரெண்டாவது அந்த கிளிப் போட்டு எடுக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேரும் ஃபாலோ ஆகிடும், நல்லா இருக்கிற முடியும் கொட்டி போயிடும். ஆனால் பெட்டர் வே என்னென்னா இந்த மாதிரி டேப்பிங் பாண்டிங் பண்ணிக்கோங்க, நேச்சுரல் லுக் மெயின்டைன் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் சார். கண்டிப்பாக வந்து லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கோங்க, ரொம்ப திங்க் பண்ணி யோசிக்காதீங்க. ஏன்னா இதில் ரொம்ப சிம்பிள் சார். மேக்ஸிமம் நம்ம பெருசாக எதை நினைக்கிறோமோ அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. நீங்கள் பண்ணிட்டு பிறகு நீங்களே கேட்பீங்க சார் இவ்வளோ தானே ப்ரொசீஜர் கேட்பீங்க. அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் என்னென்னா சிம்பிள் அண்ட் ஹைஜீனிக் லுக் இருக்கும், அது நான் கேரண்டி. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த ரிசல்ட் 100% என்னால் கொடுக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் வரலாம், வந்து ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள், பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். இவருக்கும் பாருங்கள், இவருக்கு மேலே தூக்கி வர்ற மாதிரி ஸ்டைலு ரொம்ப ஹாப்பி மேன். தேங்க்யூ ஸோ மச் சார்.